அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கேயின் டெல்லி வருகை. மிகப்பெரிய கட்டுப்பாடுகளுடன் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தவுடன் கைது செய்யப்படுவார் என்று பெருவாரியாக பேசப்பட்டது. அதோடு இல்லாமல் அவருடைய இணையதளம், இன்ஸ்டாகிராம் பக்கம், ஃபேஸ்புக் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை தொடங்கி இவர் சனிக்கிழமை காலை போராட்டத்தை அறிவித்திருந்தார். இவர் அறிவித்தபடி சனிக்கிழமை காலை விமான நிலையத்திற்கு வந்து விட்டார். ஆனால் அவருடைய இணையதளம் அனைத்தும் முடக்கப்பட்டிருந்தது. அவர் பேச்சாளர்களாக, அதாவது கட்சி செய்தி தொடர்பாளர்களாக 3 பேரை அறிவித்திருந்தார். அதை பற்றியெல்லாம் நாம் பழைய காணொலியில் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் விவரமானவர்கள். எனவே அவர்கள் இணையதளத்தில் வேண்டுமான அளவிற்கான, தேவையான அளவிற்கான நிறைய ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். எனவே செய்தி முழுமையாக பரவி இருந்தது. ஆனால் தேசிய ஊடகங்கள், குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் எதிலுமே வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை காலை வரையில் இந்த போராட்டம் குறித்த எந்த செய்திகளும் தெரிவிக்கப்படவில்லை, பெரிதாக பேசப்படவில்லை. விவாதங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், கடந்த காலத்தில் அண்ணா ஹசாரே டெல்லியில் போராட்டம் நடத்திய போது மிகப்பெரிய அளவில் விவாதங்கள், தொலைக்காட்சிகளில் நேரடி கவரேஜ் இவை போன்றவை இருந்தன. ஆனால் அப்படியான கவரேஜ் எதுவும் கரப்பான்பூச்சிக்கு இல்லை. அது மாத்திரமில்ல, மாநில பிராந்திய மொழி தொலைக்காட்சிகளிலும் பெரிதாக இது காட்டப்படவில்லை. குறிப்பாக போராட்ட களத்திலிருந்து நேரடி காட்சிகள் ஒளிபரப்பப்பட்ட நேரம் மிக குறைவாகத்தான் இருந்தது. அது வேறு இல்லாமல், இவர் காலையில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குவதற்கு முன்னால் தான் ஏற்கனவே அறிவித்ததிலிருந்து மாறுபாடான ஒரு நிகழ்ச்சி நிரலை அறிவித்திருந்தார். அதாவது, காலையிலே ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நான் கைது செய்யப்படலாம், எனவே அதிக அளவில் ஆதரவாளர்கள், கரப்பான்பூச்சி கட்சிக்காரர்கள் நேரடியாக டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்துவிடுங்கள் என்று அழைத்திருந்தார். ஆனால் அதன் பிறகு நள்ளிரவு வெள்ளிக்கிழமை மதியம் வாக்கில் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் வேறொரு செய்தி பரவியது. அதாவது, டெல்லி விமான நிலையத்திற்கு அதிக அளவில் கூடினால் அதையே காரணம் காட்டி சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்து விடுவார்கள் என்பதால் போராட்டத்தை மாற்றி அமைத்து சனிக்கிழமை காலை நேரடியாக போராட்ட களத்திற்கு வந்துவிடுங்கள் என்று சொன்னதின் பேரில் அவருடைய ஆதரவாளர்கள் ஜந்தர் மந்தர் பகுதிக்கு அருகே பல்வேறு வழிகளிலும் கூடியிருந்தார்கள். ஆனால் போராட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வரவில்லை. அந்த இடம் வெறிச்சோடி தான் காணப்பட்டது. அங்கு ஆயிரக்கணக்கான போராட்ட தடுப்பு போலீசார், குறிப்பாக துணை இராணுவ படையினர், டெல்லி போலீசார் 2000 பேர் குவிக்கப்பட்டிருந்தனர். மத்திய டெல்லி பகுதியிலும் கடுமையான பாதுகாப்பு கெடுபிடிகள். உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்களில் டெல்லியை நோக்கி நுழையக்கூடிய அனைத்து பகுதிகளும் வாகன சோதனைக்கு பிறகுதான் அனுப்பப்பட்டன. இவ்வளவு கெடுபிடிகள் இருந்தது. தொலைக்காட்சிகளில் செய்திகள் வரவில்லை. இருந்தாலும் சொன்னது போல் அபிஜித் தீப்கே விமான நிலையத்திற்கு 8:30 மணி அளவில் வந்தடைந்தார். வழக்கமான சோதனைகளுக்கு பிறகு அவர் 3ஆம் எண் கேட்டு வழியாக வெளியேறிய போது அவர் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். நான் நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்று அனுமதி வாங்க வேண்டும், எனவே எல்லோரும் போராட்ட களத்திற்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னது போல் காவல் நிலையத்திற்கு சென்று அனுமதியும் வாங்கிவிட்டார். மத்திய அரசு போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கும், அதற்கு முன்னரே அபிஜித் தீப்கேவை கைது செய்யும். ஏனென்றால் இப்படித்தான் எல்லோரும் பேசி கொண்டிருந்தார்கள். அவருடைய அம்மா, அபிஜித் தீப்கேவின் அம்மா கூட எங்கே தன்னுடைய மகன் கைது செய்யப்படுவாரோ என்ற அச்சம் இருப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் அப்படியெல்லாம் நடக்கவில்லை. அப்படி நடந்தால் பெருமளவில் எதிர்ப்பை உருவாக்கி போராட்டம் வலுவடையும் என்று மத்திய அரசு கருதியதால் அவரை கைது செய்யவும் இல்லை, அவருக்கான போராட்ட அனுமதியையும் கொடுத்து விட்டது. ஜந்தர் மந்தரில் போராட்டம் 8:30 மணி அளவில் அபிஜித் தீப்கே சென்று அடைந்தவுடன் மெல்ல மெல்ல கூட்டம் வர தொடங்கிவிட்டது. ஒரு 10:30 மணி அளவில்னா நிறைய பேர் அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள். அபிஜித் தீப்கே ஏர்போர்ட்டிலிருந்து காவல் நிலையம் சென்று அந்த பகுதிக்கு வருவதற்கு ஏறத்தாழ 10:30 மணி ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டது. கல்லூரி மாணவர்கள், கரப்பான்பூச்சி கட்சிக்காரர்கள் கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல், பியூசி ஃபர்ஸ்ட் இயர், பியூசி செகண்ட் இயர், சில பள்ளிக்கூடங்களில், சில மாநிலங்களில் அப்படித்தான் இருக்கிறது, +1 +2. எனவே அந்த மாணவர்கள் அதிக அளவில் கையில் பதாகைகளோடு, அவர் அபிஜித் தீப்கே சொன்னது போல் ஒரு கையில் தேசிய கொடி, இன்னொரு கையில் அரசியலமைப்பினுடைய முகப்பு அட்டை அல்லது புத்தகம், இதை தாங்கியவாறு மாணவர்கள் வந்திருந்தார்கள். நிறைய பேர் கரப்பான்பூச்சி முகமூடி அணிந்து கரப்பான்பூச்சி பேசுவது போன்ற அட்டைகளை, பதாகைகளை ஏந்தி வந்திருந்தார்கள். போராட்டம் மிக எழுச்சியாகவே நடைபெற்றது. தேசிய ஊடகங்கள், குறிப்பாக மாநில அளவில் எந்த மாநில பிராந்திய மொழி ஊடகங்களும் தொலைக்காட்சியிலும்
இந்த காட்சிகளோ நேரடி ஒளிபரப்போ செய்யப்படாத சூழலிலும் நிறைய அளவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருந்தது மத்திய அரசுக்கு, மத்திய உளவுத்துறைக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று தெரிகிறது. போராட்டத்தில் கலந்து கொண்ட அப்ஜித் தீப்கே இந்த போராட்டம் இன்று மாலையுடன் நிறைவடையும், அதாவது சனிக்கிழமை காலை தொடங்கியது மாலையுடன் முடிவடைந்துவிடும் என்று சொன்னார். அதே போல் அதை அமைதியாக முடித்து கொண்டார். மேலும் இந்த நீட்டு குளறுபடிக்காகத்தான் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கல்வித்துறையில் பல்வேறு உங்களுக்கு ஐஐடி எக்ஸாமில் கூட வினாத்தாள்கள் கசிவது சாதாரணமாகிவிட்டது. எந்த அரசு தேர்வுகளிலுமே இது மாதிரியான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆவது இயல்பாக இருக்கிறது. எனவே இந்த தவறுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். அவர் இன்னும் 7 நாட்களுக்குள் பதவி விலக வேண்டும், அல்லது பிரதமர் மோடி பிரதமர் என்ற முறையில் தலையிட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். எனவே 7 நாள் கெடு விதித்து இந்த போராட்டம் இத்துடன் முடித்து கொள்ளப்படுகிறது. 7 நாள் கழித்து தர்மேந்திர பிரதான் தனது மந்திரி பதவியை ராஜினாமா செய்யாவிட்டால் அல்லது பிரதமர் அவரை நீக்காவிட்டால் இந்த போராட்டம் தொடரும் என்று அப்ஜித் தீப்கே மிகப்பெரிய கரகோஷத்திற்கிடையே அறிவித்தார். பிறகு அவர் பேசும்போது தன்னுடைய குடும்பத்தினர் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார்கள். நானும் 1 வருட காலமாக அமெரிக்காவில் இருக்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். எனவே நான் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். மும்பையில் இருக்கிற என்னுடைய குடும்பத்தினரை போய் நான் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அச்சத்தில் பிடியில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தான் உடனடியாக மும்பைக்கு புறப்படுவதாகவும், அமைதியாக எல்லோரும் கலைந்து செல்லுங்கள், 7 நாள் கெடு கழித்து இதில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றால் இந்த போராட்டம் இங்கே மாத்திரமல்ல, அதாவது டெல்லி ஜந்தர் மந்தரில் இல்லாமல் நம்முடைய கட்சி அமைப்பினர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா நகரங்களிலும் இந்த போராட்டம் அமைதியான முறையில் நடத்தப்படும். இதை நான் விடுவதாக இல்லை என்று அவர் குறிப்பிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை அத்துடன் முடித்து கொண்டார். இந்த செய்திகள், காணொளிகள் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் மிக பெரிதாக பேசப்பட்டு வைரலாகி கொண்டிருக்கிறது. எனவே இது மத்திய அரசுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும், பிஜேபி முன்னணி தலைவர்கள் நேற்று இரவே இது குறித்து பேசியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் 2 நாட்களில் மத்திய அமைச்சரவை இயல்பாக மாற்றப்பட ஆலோசிக்கப்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் தர்மேந்திர பிரதான் வேறு துறைக்கு மாற்றப்படுவாரா, அல்லது விடுவிக்கப்படுவாரா, அல்லது அவர் மீது எந்த நடவடிக்கையும் இருக்காதா என்பதெல்லாம் இன்னொரு 2-3 நாட்களில் தெரிந்துவிடும். அதுவரை நாமும் காத்திருப்போம். மேலதிக தகவல்கள் கிடைத்தவுடன் உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல் நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் இதை வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் நிறைய ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.